வாங்க நேந்திர சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் போய் ஒரு நேந்திரன் தார் வெட்டிட்டு வந்திருக்கோம். அந்த தார் வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கணும். இந்த மாதிரி தோல் சீவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு இரும்பு கடாயை வச்சு அந்த இரும்பு கடாயில் வந்து நம்ம மரத்துலேயே தேங்காய் போட்டு எண்ணெய் ஆட்டி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இரும்பு கடாய் காஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் காய வைக்கணும். தேங்காய் எண்ணெய் காயிற டைமில் குட்டி பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சீவுறதை எடுத்து நல்லா சீவிக்கணும். ஸ்லைஸாக சீவி வச்சுக்கணும். லேசாக சீவணும். அப்போ தான் சிப்ஸ் வந்து நல்லா லேசாக வரும். கெட்டியாக கொஞ்சம் மொந்தமாக சீவினோம்னா சிப்ஸ் வந்து வேகாது சீக்கிரம். அதனால் நம்ம சைஸுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாழைக்காயை உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றணும். மேலே கொஞ்சம் மேலே பொங்கி வரும். அதனால் நீங்கள் எண்ணெய் அளவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் சிப்ஸு நல்லா எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது மொறுன்னு கிறிஸ்பியாக வரணும். அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.